மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, பயப்படாதிருங்க. தேவனாகிய கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 3. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் ஒரு தலைப்பை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தலைப்பை வாசிக்கலாமா? அல்லேலூயா. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் என்னவென்று சொன்னால், இந்த சங்கீதத்தில் இருக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், தாவீது தன் சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடி போகும் பொழுது அவன் பாடின சங்கீதம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது யார்? மகா பெரிய யுத்த வீரன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாதி ராஜன், ஏக சக்கராதிபதியாய் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இருந்தான். அப்படிப்பட்டதான யுத்த வீரனாகிய தாவீது தப்பி ஓடுகிறான். தன் குமாரனுக்கு தப்பி ஓடுகிறான். தாவீது ஆமென், பெரிய சேனை, அவன் ஒரு சேனைக்கு ஒப்பானவன். அவன் எதிர்த்து நின்றிருப்பான் என்று சொன்னால் அந்த அவனுடைய குமாரன் ஒன்றுமில்லாமல் போயிருப்பான். அப்படி செய்யாதபடி தன் குமாரன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான். மலைகளிலும் காடுகளிலும் பதுங்கி இருந்தான். சொந்த மாமனார் அவனை கொல்ல பார்த்தார். அன்புக்குரியவர்களே, உங்கள் குடும்பத்தார் கூட அநேகர் உங்களை நீங்கள் இருக்கிறதை விட செத்து போனால் நலம் என்று நினைக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் கவலைப்படாதிருங்கள், அதற்காக நீங்கள் நொந்து போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா, நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ எனக்காக ஆமென் இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகையினாலே கலங்காதிருங்க. வேதம் சொல்லுகிறது, பிரியமான், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நீங்கள் தேவை. ஆமென். அன்புக்குரியவர்களே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவி மீகாள் இருதயத்தில் நிந்தித்தான். அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாடி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு வரும் பொழுது இருதயத்தில் நிந்தித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், நீ எப்படி அவளை உன் இருதயத்தில் நிந்திக்கலாம் என்று சொல்லி அவள் கற்பத்தை அடைத்து போட்டாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தாராய் இருக்கலாம், யாராய் இருக்கலாம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை நிந்திக்கும் பொழுது, இருதயத்தில் தூஷிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை சபிப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு மோசேயின் சகோதரி, கூட பிறந்த சகோதரி ஆமென், மோசேயை ஆமென் முறுமுறுத்த பொழுது, மோசேயை குறித்து முறுமுறுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, குஷ்டரோகியானார். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீ பாக்கியம் உள்ளது, உனக்கு ஒப்பானவர்கள் இல்லை. ஆகையினாலே நீ பயப்படாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளை, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்சலோம் அவனுடைய தாவீதுடைய குமாரன், தாவீது பெற்றெடுத்த பிள்ளை, தாவீதை கொலை செய்து அவனுடைய ராஜ்யத்தில் ராஜாவாகும்படி அவனுக்கு விரோதமாய் புறப்படுகிறான். பிரியமான, அப்பொழுதுதான் தாவீது தப்பி ஓடுகிறார். தாவீது எதிர்த்து நின்றுப்பான் என்று சொன்னார், அப்சலோமு ஒரு எலும்பு கூட கிடைக்காது. பிரியமான, பெரிய யுத்த வீரன், அவன் பெரிய ராஜாதி ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். நான் எதிர்த்து நின்றால் என் பிள்ளை மரித்து போவான், நான் எதிர்த்து நின்றால் என் பிள்ளை கொல்லப்படுவான், அவன் சாகக்கூடாது, நான் கஷ்டத்தை அனுபவிக்கட்டும், நான் போய் வேதனை அனுபவிக்கட்டும்,
என் பிள்ளை நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தப்பி ஓடி போகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எத்தனை ஒரு அருமையான தகவல். இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட உங்களுக்காக எனக்காக ஆமென் அல்லேலூயா பாடுகளை சகித்து சிலுவையை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். நாம் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது அல்ல பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக இரத்தம் சிந்தினார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பிரியமான தன் குமாரனுக்கு பயந்து ஓடும் பொழுது 3வது அதிகாரம் 3வது சங்கீதம் முதல் வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று சொல்றார். அன்புக்குரியவர்களே, சத்துருக்கள் தூரமாய் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, பிரத்தியார் மாத்திரம் அல்ல பிரியமான, எதிரிகள் மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு விரோதிகளாயிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர்களே நமக்கு விரோதிகளாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே தாவீது சொல்லுகிறார், என்னோடு கூட இருக்கிற எல்லாரும் எனக்கு சத்துருவாய் மாறி போனார், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ஆமென் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார், தேவனிடத்தில் இரக்கம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ சொன்னார், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. தாவீதை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமா. கர்த்தர் உங்களுக்கு சாட்சி கொடுப்பார், கர்த்தர் உங்கள் மேல் பட்சமாயிருப்பார். இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவன். ஆமென். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, 4வது வசனத்துல தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து இறங்கி எனக்கு உதவி செய்தார். தாவீது துரோகிகளால் குடும்பத்தாரால் துரத்தப்பட்ட பொழுது, வேதனையோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் கர்த்தரை சபிக்கவில்லை, அவன் யாரையும் நிந்திக்கவில்லை. அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டு, இப்படியெல்லாம் நான் இயேசுவுக்காக வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டேன், கடைசியில என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அவன் ஓடி போகவில்லை பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, ஆமென், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உபத்திரவத்தில் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் புறம்பாய் பேசும் பொழுது நீங்கள் ஒன்றை செய்யுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா இக்கட்டுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். ஆமென். யார் உங்கள் சத்தத்தை கேட்கிறார்களோ இல்லையோ, தேவன் உங்கள் சத்தத்தை கேட்பார். ஆமென். 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமா, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் ஒருவரே என்னை தாங்கினார். நான் படுத்திருந்தேன், வனாந்தரத்திலே படுத்து கிடந்தேன், மலைகளிலே தங்கியிருந்தேன், காடுகளிலே படுத்து தூங்கினேன், மிருகங்களுக்கு நடுவிலே சஞ்சரித்தேன். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது. நான் நித்திரை செய்தேன், கர்த்தர் ஒருவரே என்னை தாங்கினார். பிள்ளைகளை பெற்றிருந்தேன், பெற்றோர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. கோடான கோடி ஜனங்கள் இருந்தார்கள், வில் வீரர்கள் இருந்தார்கள், படை தளபதிகள் இருந்தார்கள். எத்தனை பேர்கள் இருந்தாலும் தேவன் ஒருவரே என்னை தாங்கினார் என்று சொன்னார். வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் எப்பொழுதும் உங்களை தாங்கி தோளில் சுமந்து உங்களை கண்ணின் மணி போல காக்க அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். ஆகையினாலே கலங்காதிருங்க, தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. 6வது வசனத்திலே நீங்கள் வாசியுங்கள் பிரியமானவர்களே, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். எத்தனை அருமையான வார்த்தை.
என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படாதிருப்பேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஆமென் உங்கள் தலை முடியிலே ஒரு முடி கூட கீழே விழாது. அல்லேலூயா. எத்தனை ஒரு அருமையான பாதுகாப்பு. அப்படிப்பட்ட தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார், அவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனை என்னை ரட்சியும். நீர் என் பகையன் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர் என்று சொல்ல விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு புறப்பட்டு போகும். என் பகைஞர் எல்லாரையும் நீர் அடித்து போட்டீர். ஆகையினாலே நான் எழுந்து பழி வாங்க மாட்டேன். பழி வாங்குதல் கர்த்தருடைய. சகல வியாதியிலிருந்து ரட்சிப்பார், சகல பிசாசின் போராட்டத்திலிருந்து ரட்சிப்பார், சகல தரித்திரத்திலிருந்து ரட்சிப்பார், கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை ரட்சிப்பார், அதிசயங்களை செய்வார். ஆமென். தகப்பனே, 3வது சங்கீதத்தில் தாவீதின் உபத்திரவங்களை நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம். இதே போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை உண்டு ராஜா. தேவரே, நீர் ஒருவரே எங்களை தாங்கி எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, ஆறுதலை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.